உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சித்தார்த், ராணி, நான் சொல்றத கவனமாயிட்டு கேளுங்க. இங்க இருந்து சரியா 9 கிலோமீட்டர்ல மேற்கால கும்பகரன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பல சங்கடங்கள்ல தீர்க்கிற சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலோட வலது பக்கத்துல அசல தீப பெட்டின்னு பரிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பழங்கால பெட்டி ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய ஐதீகமான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு இந்த 9 நாளும் எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இந்த 9 நாள் முடிவுல எங்களுக்கு நடக்க வேண்டிய சடங்குகள் நல்லபடியா நடந்து முடியணும்னு நீங்கள் 2 பேரும் மனசுக்குள்ள நல்லா வேண்டிக்கிட்டு அந்த அசல தீப பெட்டியோட 4 மூலையிலையும் ராணி விளக்கேத்தணும். விளக்கேத்தி முடிச்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் 2 பேரும் வீடு வந்து சேரணும். இத நீங்க செஞ்சு முடிச்சு 9 நாள்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. 9 நாள் முடிஞ்சதோ நான் குறிச்சு கொடுக்கிற சுப முகூர்த்தத்துல அந்த சடங்கு நடக்கும் போது ராணியோட கர்ப்பகால வயிறு வெளிப்பட்டு உங்களோட சங்கடங்கள் அனைத்தும் தீரும். இந்த 9 நாளைக்குள்ள என்னோட துணைய நான் வெளியே கொண்டு வந்து அகோர அதிபதியோட ராணியாக போறேன். நம்பூதிரி ஐயா, இப்ப நீங்க இத சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் அந்த பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆமா நம்பூதிரி, அவங்களுக்கு கடவுளோட அருள் நிறைய இருக்கு. எந்த குறையும் இல்லாம இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுவாங்க. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க நம்பூதிரி ஐயா, ரொம்ப நன்றி. நீங்கள் 2 பேரும் நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சிட்டு வாங்க. ஒரு நல்ல முகூர்த்தத்துல நான் நேரம் குடிச்சு தரேன். நான் புறப்படுறேன். வரேன். என்ன தமனா கண்டுக்காம போறாரு? இந்த ஆள் நிச்சயமா சரியில்லை. சரி, அது இருக்கட்டும். தமனா, இந்த நம்பூதிரி என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அது எல்லாத்துக்கும் இந்த ஆட்டு வந்த கூட்டமும் சரின்னு மண்டை ஆட்டுது. ஐயோ அத்தை, அந்த நம்பூதிரி 9 நாள் பத்தி சொன்னாரு, கவனிச்சீங்களா? அதுக்கு என்ன, இதுங்கதான் விவஸ்தையே இல்லாம 7 மாச கர்ப்பிணியா இருக்கிறவளுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ண கேக்குதுங்க. நீ வேற அதை கேட்டியான்னு வேற கேக்குற. ஐயோ அத்தை, கல்யாணத்துல அந்த ஜாய் இப்பவே மேடையில போய் என்ஜாய் பண்ணி ஆடுங்க. இதுக்கப்புறம் நீங்க டான்ஸ் ஆட உயிரோடவே இருக்க மாட்டீங்க. இன்னும் 9 நாளுக்குள்ள உங்க எல்லாரோட கதையும் பொம்மி முடிச்சிருவான்னு சொல்லிச்சுல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆமா தமன்னா, அப்படிதான் சொல்லுச்சு. ஆமா. அப்போ தமனா, இந்த நம்பூதிரி சொல்லிட்டு போறதுக்கும் அந்த ஜாய் சொன்னதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறியா? ஆமா அத்தை, முதல்ல அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க. வாங்க போங்க. என்னடா இது? நேத்து நம்பூதிரி சாமி என்னாண்ட போன்ல பேசும்போது வேற மாதிரி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வீட்ல நேர்ல வந்து வேற மாதிரி மாத்தில பேசுறாரு. நினைச்சது கிடைச்சாலும் அது முழுசா உரிமை கொண்டாட முடியலையே. பேசாம பூமி அக்காவை கூப்பிட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுடலாமா? சச்ச, நானே போய் எப்படி எனக்கும் தாடிகாரனுக்கும் நடக்க போற சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பூமி அக்காவண்ட பேசுறது. ஆனா அந்த நம்பூதிரி குறிப்பா 9 நாள்ல அவரு குறிச்சு கொடுக்கற அந்த நாள்ல தான் அந்த சடங்கு நடக்கணும்னு சொன்னாரே. அதான் எனக்கு ஒன்னும் புரியல.
பேசாம அக்காவை கூப்பிட்டு இந்த விஷயத்த வேற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொம்மி அக்கா, தாடிகாரனாண்ட தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லி எங்க கண்ணாலத்தை பார்த்துட்டு அதுக்கு அப்பால என்ன வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா அக்கா? அக்கா வாக்கா. பொம்மி அக்கா, என்ன ராணி இப்படி கேட்டுட்ட? போக்கா, நீ என்னாண்ட பேசாத. ஏ ராணி, என் மேல கோவமா? பின்ன இருக்காதா? கண்ணால முடிஞ்சதும் உன்னாண்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் எம்மா ஆசையா காத்து நின்றேன் தெரியுமா? என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் ராணி. இத்தையேதான் அந்த நம்பூதிரி சாமியும் சொன்னாரு. நான் உங்க 2 பேராண்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்கும்னு எம்மா ஆசைப்பட்டேன் தெரியுமா? அவரு என்னடான்னா ஏதோ விரதத்துல இருந்த அதனால வர முடியலன்னு சொன்னாரு. அவர் இப்போ வந்து என்னென்னவோ சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. இந்த வாழ்க்கையே நீ போட்ட பிச்சைக்கா. அப்படி இருக்க சொல்ல நீயே என்ன ஆசீர்வாதம் பண்ணலன்னா எப்படி? இப்ப நீ என்ன ஆசீர்வாதம் பண்ற. ராணி, நீ எப்பவும் சீரும் சிறப்புமா வேம்பு சாரோட சந்தோஷமா வாழணும். ஏங்கா, இன்னில இருந்து 9வது நாள்ல ஏதாவது விசேஷம் நடக்க போதா? ஒன்பது நாளைக்குள்ள என்ன கொன்னவங்களையும் வேம்பு சாருக்கும் ராணிக்கும் இடைஞ்சலா இருக்கிறவங்களையும் அழிக்கணும்னு நான் போட்ட சபதம் ராணிக்கு தெரிஞ்சிருச்சா? அதனாலதான் என்கிட்ட இப்படி போட்டு வாங்குறாளா? ராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் என்கிட்ட இருந்து சத்தியம் வாங்கிடுவாளே. இன்னைக்கு இங்க நம்பூதிரி வந்தாரா? அவர் வந்துட்டு போன விஷயமே நமக்கு தெரியல. அக்கா, என்ன நான் கேட்டுனே இருக்கிற, நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுனே இருக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. அம்மா, ஏன் திடீர்னு 9வது நாள் விசேஷமானு கேக்குற? நீ காரணம் இல்லாம எதையும் கேட்க மாட்டியே. இல்லக்கா, 9வது நாள் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு 7வது மாசம் முடிஞ்சு 8ஆம் மாசம் தொடங்கிரும். வாழ்த்துக்கள் ராணி. இன்னும் 2 மாசத்துல பாப்பா இந்த பூமியில பிறந்துருவா. ராணி, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அது கண்டிப்பா நடக்கும். அது உன்னோட அக்கா நான் நடத்தி வைப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.